இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு புதுவிதமான ஸ்வீட் ரக்ஷா பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா அத்திப்பழத்தில் அல்வா. ஆமாப்பா, ஃபிக். ஆமாம், ஃபிக் அஞ்சீர் அத்திப்பழ அல்வா. ஓகே, சூப்பர். அத்திப்பழமும் பாதாமும் போட்டு. ஆமாம், கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வரதுக்காக பாதாம். ஓகே, மெயின் டேஸ்ட் வந்து ஃபிக் தான். ஓ ஓகே. இது அளவு வந்து நான் ஃபிக் வந்து 300 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, 300 கிராம்ஸ் எடுத்து ஒரு 1.5 hours சோக் பண்ணியிருக்கேன். ஓ 1.5 hours சோக் பண்ணணும். வாட்டரில் சோக் பண்ணியிருக்கேன். நல்லா உப்பி இருக்கு பாருங்க. ஓ ஆமாம். சோக் பண்ணி இப்போ வாட்டர் எடுத்து ட்ரெயின் பண்ணிட்டு வச்சுருக்கேன். ஓகே, அதே மாதிரி பாதாம் வந்து ஒரு 150 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். சேம் ஒரு 2 மணி நேரம். பாதாம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் ஊறுறதுக்கு. ஊறின அப்புறம் தோல் உரிச்சு வச்சுருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் 400 கிராம் சுகர். 400 கிராம்ஸ். ஆமாம், 400 கிராம் சுகர் வச்சுருக்கேன். எவ்வளோ ஃபிக் எடுக்கிறோமோ அவ்வளோ நெய் நிறைய குடிக்கும். அது கொஞ்சம் கம்மியாக விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக விடுறேன், நம்பரில் காலி ஆகிடும் டக்குன்னு. இல்லை வச்சு ஒரு வாரம் 2 வாரம் அந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறீங்க, மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆகும் அப்படின்னா எவ்வளோ ஃபிக் எடுக்கிறோமோ அதே அளவு. ஓ ஓகே. அப்புறம் குங்குமப்பூ, கொஞ்சோண்டு குங்குமப்பூ. ஓகே, சூப்பர். பார்க்கலாமா? பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஃபிக் வந்து தண்ணி விடாமல் ஊறி இருக்கிறதுனால கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்கும். இப்போ நல்ல பேஸ்ட்டாக ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஓகே, ரக்ஷா ஸ்வீட் ராணி. ஆமாம், ஸ்வீட்டில் கலக்குன்னு கலக்குவா. ஆமாம், தேங்க்யூ. சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சாப்பிட்டது அத்திப்பழ அல்வா. ஆமாம், ரக்ஷா ஃபஸ்ட்டு பார்க்க போகும்போது அத்திப்பழ அல்வா பண்ணிட்டு அல்வா கொடுத்தா எல்லாருக்கும். ஆனால் அந்த அல்வா ஜெயா பண்ணாலே ஜெயா பண்ணா சூப்பராக இருந்தது. இது என்ன இதுதானே அத்திப்பழம் தானே? இது அத்திப்பழம் ஊற வச்சிருக்கேன். இது எஸ்பெஷலி லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது, அயன் ரிச் அப்படின்னுவா. ஆமாம், ஸோ ரெகுலராகவே எடுத்துக்கலாம். யாரும் இந்த ட்ரை ஃப்ரூட் எல்லாரும் பாதாம், கேஷ்யூநட், வால்நட்லாம் ரெகுலராக சாப்பிடுவா. இது யாரும் அவ்வளோ எடுத்துக்க மாட்டா, பட் ரொம்ப ஹெல்தி இது. இது அரைக்க போறியாது? இது இப்போ வந்து பியூரியாக அரைக்க போகிறேன். இந்த நெய்யில் வந்து முக்கால்வாசி நெய் இப்போ விட்டுன்ற போகிறேன். பேன் வச்சுட்டு இதில் முக்கால்வாசி விட்டுன்றேன். இப்போது இது வந்து இப்போ அரைச்ச விழுது நெய் ஹீட் ஆகிடுது. இப்போ இதில் அரைச்ச விழுது ஆட் பண்ணிக்கிறேன்ப்பா. ஓகே, சரி. இப்போ வந்து பாதாம் போட்டுக்கலாம். இப்போ பாதாம் போட்டு ரொம்ப மழை இல்லை, கொஞ்சம் குறகுறப்பு இருக்கலாம், பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஓகே. இப்போ இந்த இது ஃபிக்கோட பேஸ்ட் வந்து ஒரு 3-4 நிமிஷம் இதில் குக் ஆகிடுச்சுப்பா. கொஞ்சம் பச்சை வாசனை போயிருக்கு. இப்போ அந்த பாதாம் அரைச்சி வச்சுருக்கேன் நான், அதை ஆட் பண்ணிக்கிறேன். பாதாம் விழுது. ஆமாம், இப்போ பாதாம் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். குறை பேஸ்ட். ஆமாம், அதில் வந்து நெய் காய்ச்சி நிற்கியா? ஆமாப்பா, பக்ஷணம் பண்ணுறதுக்கெலாம் நெய் வேணும்ல. ஓ சூப்பர். அது காற்றுலேயே காய்ச்சல நெய். ஓகே, காற்றுல காய்ச்சல நெய். ஆமாம். இப்போ வந்து இதுக்கு சாஃப்ரன் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ ஒரு பச்சை வாசனை போயிடுத்து. இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த நெய் ஆகிடுது. இப்போ திருப்பி இன்னொரு பக்கம் நெய் வச்சுருக்கேன் காய்ச்சறதுக்கு. உருண்டையாக இருக்குது. ஆமாம், கிருஷ்ணன் பார்க்கணும்ப்பா. எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுவான். எல்லாருக்கும் உருண்டை பார்த்தாலே கிருஷ்ணன் தான் ஞாபகம் வரும். ஆமாம். அப்பா, நான் இந்த பட்டர் பார்த்தோன்னே எனக்கு கிருஷ்ணன் ஞாபகம் வருது. ஆமாம், எல்லாருக்கும் நிறைய பேருக்கு அதே மாதிரி தான் தோணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு தத்துவம் இருக்குது, ஒரு கதை. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நவநீத நாட்டியம்னு ஒன்று இருக்குது. நவநீதம்னா வெண்ணெய். இந்த வெண்ணெய்க்காக கிருஷ்ணன் வந்து ஆடினானா யசோதைக்கு முன்னால். எப்படின்னா, யசோதை வந்து ஒரு நாள் தயிர் கடைஞ்சிட்டு இருக்கா வெண்ணெய்க்கு. அப்போ கடையும் போது கிருஷ்ணன் வந்து பக்கத்தில் நிற்கிறான். தயிர்லேருந்து அப்படியே கடையும் போது அப்படியே மேலே வந்து வெள்ளை வெள்ளையாக நுறையா வந்துட்டு இருக்கும். கிருஷ்ணன் வந்து பக்கத்தில் நின்றுண்டு மாட்டை வந்து சூட்சமாக கேட்பான், அது வெள்ளை வெள்ளையாக என்னமோ வருது, அது என்னென்னு. ஆனால் அது என்னென்னு எடுத்து கொடுப்பான்னு ஆசையில் கேட்குறான். உடனே யசோதா வந்து கிருஷ்ணனை பற்றி தெரியும், அது வெண்ணெய்க்காக கேட்குறான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவன் என்ன சொல்லுவான்னா, அது வந்து பூதம், வெள்ளை பூதம், அது நம்மளை சாப்பிட்றோம், தள்ளிக்கோ அப்படின்னு சொல்லுவாள். அதையும் அப்பவும் விட மாட்டான் கிருஷ்ணன். பார்த்துட்டு பேசாமல் நான் ஒன்று பண்ணுறேன், அது வந்து எந்திருந்து நம்மளை முழுங்கிறதுக்குள்ளார நான் அதை முழுங்கிடுறேன் அப்படின்னு சொல்லுவான். எனக்கு சிரிப்பாக வரும். அப்போ அவன் சொல்லுவாள், சரி நான் தரேன், ஆனால் ஒரு கண்டிஷன். நான் வந்து இது கடையும் போது லெஃப்டில் என்னோடய கை வந்து பின்னால் போகும்போது உன்னுடைய லெஃப்ட்டு காலை தூக்கணும்,
ரைட்டில் நான் அதை கயிறை இழுக்கும்போது நீ ரைட் காலை தூக்கணும். அந்த மாதிரி பண்ணிகிட்டே இரு, எவ்வளோ நேரம் பண்ணுறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாள். சரின்னு சொல்லிட்டு கடைவா. அந்த கடையிற தெரியும்ல, மத்து இருக்கும், மத்தில் கயிறு இருக்கும். அவள் மண்பானையில் கடைவா இல்லையா? கடைய வந்து ஒரு காலை உயர்த்தி ஒரு காலை கீழே வச்சு இப்படி பண்ணிகிட்டே இருக்கான். யசோதா வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறான், கடன்னு. அந்த ஸ்பீடுக்கு கிருஷ்ணனும் நாட்டியம் ஆடுறான். ஒரு கட்டத்தில் பார்த்தா 2 காலுமே நிலத்தில் இல்லாத மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு ஸ்பீடில் ஆடுறான். ஃபுல்லாக தயிர் கடைஞ்சிட்றான். ஃபுல்லாக வேர்த்து ஊற்றிருக்கு கிருஷ்ணனுக்கு. அவன் நினச்சிப்பான், சரி நான் சரியான டான்ஸ் ஆடிட்டோம், இந்த நல்ல நாட்டியம் பண்ணிட்டோம், இந்த நாட்டியத்தை வந்து நவநீத நாட்டியம்னு சொல்லுவான். நாட்டியம் பண்ணிட்டோம், நல்லா நமக்கு ஒரு வெண்ணெயை வந்து நல்லா உருட்டி கொடுப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அவன் அம்மா வந்து கடுகு இருக்குது பாரு, கடுகு சைஸில் ஒரு வெண்ணெயை உருட்டி இந்த வச்சுக்க கிளம்பு அப்படிம்பான். இவனுக்கு டென்ஷன் ஆடு, இவ்வளவு வேர்த்து ஆடி இருக்கோம், கடுகு சைஸில் ஒரு வெண்ணெயை கொடுக்குறாளேன்னு சொல்லிட்டு நேரம் என்ன பண்ணுவான், அதையும் விட மாட்டான். அதை வாங்கிட்டு பக்கத்தில் ஒரு தூண் இருக்கும். அங்கே கோகுலத்தில் எல்லார் வீட்டு தூணும் பளபளன்னு இருக்குமா. ஏன்னா எல்லார் வீட்லேயும் வெண்ணெயை திருடி நல்லா சாப்பிட்டுட்டு தூண்டெல்லாம் தடவிடுவான். அதனால தூண் எல்லாமே வந்து பளபளன்னு ஷைனிங்காக இருக்குமா. அதில் போய் கன்னத்தை வச்சுட்டு அப்படியே அம்மாட்ட காமிப்பான். இங்கே பாரு, தூணில் ஒரு கிருஷ்ணன், நான் ஒரு கிருஷ்ணன், 2 கிருஷ்ணன் இருக்கோம், 2 உருண்டை கொடு அப்படிமா. அவள் என்ன பண்ணுவான், அம்மா அந்த கடுகு மாதிரி கொடுத்த அந்த உருண்டையை வாங்கி அதை 2ஆக பிரித்து 2ஆக கொடுத்துருவான். இதுதான் வந்து ஒரு அணு இருக்கு இல்லையா, அந்த பாடி இருக்கு இல்லையா, ஆட்டம், ஒரே ஒரு அணு தான். அந்த ஒரு அணுவை வச்சு தான் இந்த உடலே வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி தத்துவம், அந்த தத்துவத்தை நிரூபிக்கிற மாதிரி இந்த கதை இருக்கும். இந்த நவநீத நாட்டியம் வந்து ஆடல் அரசன்னு சிவன் சொல்லுவாள். அந்த ஆடல் அரசனே வந்து வியந்து பார்த்த நாட்டியம் இந்த நவநீத நாட்டியம். வந்து இப்போ அதை பார்க்கணும். ஆமாம், காய்ச்சின்னு இருக்கோம். இப்போ இது ஆயிட்டேன். இன்னும் கொஞ்சம் நெய் பிரிஞ்சு வந்து ஒட்டாமல் வரணும். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காய் வரும், சுருண்டு வரணும், ஒட்டாமல் இப்படி வரும் அல்வா பழத்தில். அப்போ எடுத்துக்கலாம். ஓகே, ரெண்டாவதுல இப்போ பாருங்கள், இப்போ இப்படி ஒட்டாமல். சூப்பர். இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஆற ஃபுல்லாக கெட்டி ஆகணும்னு வச்சுட்டு இருந்தோன்னா அப்புறம் ஆறுறப்பறம் ஒரு மாதிரி உதிராகிடும். ஸோ கொஞ்சம் பிசு இருக்கணும், இப்படி ஒட்டாமல் வரும். இப்போ நெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ எடுத்துடலாம். ஓகே, ரொம்ப ஈஸி. இது வெறும் ப்ரெப் டைம், அந்த ஊற வைக்கிற டைம் தான். குக் ஆகுது மேக்ஸிமம் 15-20 மினிட்ஸ் தான் ஆகும். திக் பாட்டம் பேன் வச்சு பண்ணால் நம்ம பாட்டுக்கு 10 வேலையை பண்ணிட்டே இதையும் கலரிங் இருக்கலாம். அல்வா பண்ணோன்னே எல்லாரும் பயப்படுவா, ஒட்டின்றோம், இல்லை கன்சிஸ்டன்சி ஒழுங்காக வராது, கலரிண்டே இருக்கணும்னு. அப்படி இல்லை, சிம்மில் வச்சுக்கணுமா? சிம்மில் வச்சுக்கலாம். பக்கத்தில் இருந்தீங்கன்னா மீடியம் ஆயில் வச்சு கூட கலரிக்கலாம். ஓகே, இது ஆறுனா கொஞ்சம் கெட்டியாகும். ஆமாம், இப்போ எடுத்துக்கலாம். அப்படியே வாய்க்கில் போட்டால் டபக்குன்னு உள்ள போயிடும். ஆமாம், இப்போ போட்டால் ஒட்டி கொண்டா. ஸோ இந்த மாதிரி பாதாம் 1-2 பீஸ் பெருசாக இருந்ததுன்னா வாயில் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். ஏன்னா அத்திப்பழத்தை நல்லா பேஸ்ட் ஆக்கிட்டோம், இது ஒரு கொஞ்சம் க்ரன்ச் கொடுக்கும். ஸோ கிருஷ்ண ஜெயந்திக்கு ரக்ஷாவோட ஃபேவரேட் அத்திப்பழ அல்வா ரெடி. ஆமாப்பா, எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமாம், நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ரக்ஷா. தேங்க்யூப்பா.